முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் செலிப்ரேஷன்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் லீவில் இருப்பீங்க, குழந்தைகளோட ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் 4-5 நாளாக வீடியோவே போடல. இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போது எனக்கு இந்த வீடியோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு அதிசயங்கள் வீடியோ ரீலில் வரல அப்படின்னாலும் இதுலேயும் வந்து ஒரு சின்ன மிராக்கிள் பார்ட் வந்து இருக்குது. எனக்கு பொதுவாகவே நான் வந்து அந்த மே மந்த்லேருந்தே வந்து நிறைய மிராக்கிள்ஸ் எனக்கு நடந்ததை நான் வந்து ஒன்றா ஷேர் பண்ணிட்டே தான் வரேன். ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் வந்து எனக்கு மெயினாக போன வருஷம் நிறைய எனக்கு நடந்தது. ஒரு 4-5 மாதத்தில் பார்த்திங்கன்னா நான் நினச்சே கற்பனையில் பார்க்க முடியாத அளவுக்கு, வாழ்நாள் மறக்க முடியாத அளவுக்கு மிராக்கிள்ஸ் நடந்தது. அப்போ வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க, நீங்கள் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லி நான் போடும்போது நான் அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி மட்டும் எனக்கு அடிக்கடி வாட்ஸ்அப் வழியாவோ கமெண்ட் வழியாவோ வந்துகிட்டே இருக்கும். என்னென்னா சில பேர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கடவுளை உணர்றதுலேயும் சரி, மிராக்கிள்ஸ் நடக்கிறதையும் சரி, அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேரும் அதை மீன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாக இப்போ வந்து ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறனால ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கா? அதனால் வந்து கடவுளை வந்து உணர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கும் வெஜிடேரியனாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சரி, நான் வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னா எப்போல்லாம் வந்து நான் வந்து அந்த வெஜிடேரியனாக இருக்கலாம், விரதம் இருக்கலாம், கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும், அதில் ஒருவேளை கோயிலுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரியும் சொல்கிறேன். ஸோ விரதம் இருக்கும்போது 48 நாள் விரதம் இருக்கும்போது நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்? ஃபேமிலி குக் பண்ணலாமா? எக்கு சாப்பிட்லாமா? கேக்கு சாப்பிட்லாமா? இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்குது. இது வந்து ஏன்னா எனக்கு ஒரு விரதம் பற்றி வீடியோ போட்டாலே எனக்கு வர்ற நிறைய கேள்விகள் வந்து நான் சாப்பிட மாட்டேன், ஓகே, பட் வீட்டில் இருக்கிறவங்க குக் பண்ணலாமா அப்படின்னா எப்போ பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது நம்மளை வந்து என்ன தான் பூஜை இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணாலும் இந்த பார்ட் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. கேள்வியே நமக்கு அங்கே தான். அதனால் வந்து இது கவனமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் முருகப்பெருமானை நேசிக்கவும் சுவாசிக்கவும் வைத்தும் அனைத்து வீடியோக்களும் வந்துட்டுருக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் யோசிச்சு நான் கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போது நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஒரு லைக் போட்டுக்கோங்க எப்பவும் போல். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வெஜிடேரியனாக இருக்கிறனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா, இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் எந்த மாதிரி வெஜிடேரியன்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது, நான் வெஜிடேரியன்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதுக்கும் நம்மளோட அந்த மைண்டுக்கும் பாடி மைண்ட் அந்த கனெக்ஷன் வந்து நிறையவே இருக்குது. சயின்டிஃபிக்கலாகவும் இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்டாலே, வெஜிடேரியனாக இருந்தாலுமே ஜங்காக நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளோட மைண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப அந்த சயின்ஸ் இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம். நம்ம ரொம்ப வந்து மேலால் வந்து அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறனால ஸ்பிரிச்சுவாலிட்டியில், இறை பக்தியில் பெனிஃபிட்ஸ் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதாவது நான் வந்து 8 வயசுலேருந்து வெஜிடேரியன். ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸாக்டாக என்னங்கிறது தெரியல. இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்த நீங்கள் வெஜிடேரியனாக வந்து ஒரு 48 நாளைக்கோ 60 நாளைக்கோ இருந்துட்டு திரும்பியும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் அந்த 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 ட்ரான்சிஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது அந்த மாதிரி இருந்தவங்க நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்ன நான் பொதுவாக கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அமைதியாக இருக்குது, மைண்ட் வந்து ஒரு அமைதியாக இருக்குது. மற்ற உயிரினங்கள் வந்து ஜென்ரலாகவே ஒவ்வொரு நம்ம கூட வாழ்கிற அந்த ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகளும் அதுக்குன்னு ஒரு சோல் இருக்குது, அதுக்குன்னு வந்துட்டு ஒரு உயிர் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அதை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது வர்ற ஒரு ஃபீலிங் வந்து வெஜிடேரியனாக இருக்கும்போது வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். எல்லோரும் அதாவது இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் இரக்க குணம் அதிகமாக இருக்குது. மன அமைதி வந்து அதிகமாக இருக்குது. மெடிடேஷனில் வந்து பெட்டராக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன். எனக்கு வந்து நான் அதிகமாக ஒரு வெஜிடேரியனாக இருந்து நான் உணர்ந்ததும் அதுதான். எனக்கு வந்து எனக்கு மற்ற ஜீவராசிகள், அது எறும்பாக இருந்தாலும் சரி, ஒரு யானையாக இருந்தாலும் சரி, எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வெஜிடேரியனாக இருக்கிற காரணமுமே அதுதான். எனக்கு எந்த ஒரு விலங்கினமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு
ஒரு பச்சை குழந்தையும் ஒரு விலங்கினத்தையும் ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து விலங்குகள் அவ்வளோ பிடிக்கும். இதனை ஒரு காரணமாக தான் நான் வெஜிடேரியனாக இருக்கேன். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதுனால வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளோட ஃபுட்டு சைக்கிள்லேயே வந்துட்டு மனிதன் வந்து வாழ ஆரம்பிக்கும் போதே, அதாவது மற்ற விஷயங்களை உணவாக எடுத்துக்கும் போதே அப்போவே வந்து மீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குக் பண்ணாமையே சாப்பிட்ற காலத்தில் இருந்து நம்ம வந்திருக்கோம். அதனால் வந்து நான்வெஜிடேரியன் இருக்கிறது ஒரு தப்பே கிடையாது. நான்வெஜ்ஜாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்போது இறை பக்தியில் ஏதாவது குறை வந்துருமானா அதுவும் கிடையாது. ஏன்னா முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நம்மளுடைய விவேகானந்தரே வந்து ஒரு நான்வெஜிடேரியனாக இருந்திருக்காரு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இதனால நமக்கு கடவுள்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தயவுசெய்து நினச்சிக்க வேண்டாம். நான் வந்து ஆனால் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சில பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதையும் நம்ம இங்கே சொல்லிக்கணும். சரி, இப்போது வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மிராக்கிள் நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வர சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து எனக்கு மிராக்கிள் சொன்னதில் நிறைய பேர் நான் வெஜிடேரியன் தான். அதனால் வந்து நீங்கள் அந்த ஒரு டவுட் உங்களுக்கு எப்போவுமே வேணாம். என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்ன தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி போக மாட்டோம். அப்போது கோயிலில் போகும்போது நம்ம கடைசியாக எப்போ நான்வெஜ் வந்து சாப்பிட்ருக்கணும், எப்போ நம்ம வந்து எவ்வளோ கேப்க்கு அப்புறம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கேப்க்கு அப்புறம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா நான் இங்கே யூகேயில் வந்து ஒரு 4-5 மாதம் இருக்கும். நாங்கள் இங்கே ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது. முருகருக்குனே ஒரு கோயில் இருக்குது. அங்கே வேல் தான் கருவூலத்தில் வச்சு வழிபடுவாங்க. அது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் கோயில், ஸ்ரீலங்கன் தமிழ் கோயில் ஆக்சுவலி. அங்கே வந்து ஒரு நாள் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அன்றைக்கி என்ன கிழமை ஞாபகம் இல்லை எனக்கு, பட் நான் யோசிக்கிறேன். அன்றைக்கி வந்து நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோமா காலையில் வீட்டில் எல்லாம் யோசிச்சுட்டு, ஓகே இன்றைக்கி நான்வெஜ்ஜை வந்து நான் சாப்பிட்லனாலும் பையனும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களும் இன்றைக்கி சாப்பிடல, சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் இருக்கார், அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறேன். அவர் சரி போகலாம், ஈவினிங் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ ஈவினிங் வந்து நானும் வீடு துடைச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. நாங்கள் 3 பேர் போகிறோம். அங்கே போய் என்னது, அங்கே பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன கோயில். ஸோ அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னது ஆக்சுவலி. அப்போது அங்கே வந்து கார் நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்பாட் மட்டும்தான் இருக்குது. அதில் என் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு 3 பேரும் கோயிலுக்குள்ளே போயிடும். அப்போது போனதுக்கப்புறமா என்ன இது, இவர் போயிட்டு உள்ளே நாங்கள் வந்து போயிட்டு அந்த மெயினாக வேல் தான் கருவூலத்தில் இருக்கும். அதனால் வேல் வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னோடனே வந்து குருக்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் கார் எடுக்கணும், அங்கே நிறுத்த முடியாது, ஏன்னா உள்ளே வந்து வர்றவங்களுக்கு ஏதோ பிளாக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா பக்கத்தில் எங்கே நிறுத்த முடியுங்கிறது தெரியல, போய் தான் பார்க்கணும். அப்படி நிறுத்த முடிஞ்சாலும் 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வர மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அவர் போய் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், சரி வந்ததே வந்துட்டீங்க, அர்ச்சனை டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஆனால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து குருக்கள் வர்றதுக்குள்ளே நீங்கள் சாமி மட்டும் ஒரு தடவை கோயில் ஒரு சுற்றிட்டு நீங்கள் வந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா எங்கள் கோயில் வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது, எல்லாமே இன்டோரில் தான் இருக்கும். ஒரே பெரிய ஹால் இருக்கும். அதில் வந்து எல்லா சன்னதியும் அப்படியே வச்சுருப்பாங்க எல்லாமே. ஏன்னா அந்த குளிர் காரணமாக பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனில் வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாமே இன்டோரில் தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இவர் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் குயிக்காக வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும், குயிக்காக வந்துட்டு திருநீரும் வச்சுக்கிறாரு. திருநீரும் வச்சதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டார். போயிட்டு எனக்கு கால் பண்ணுறாரு, நான் கார் எடுத்துட்டேன், வெளியே வந்து போயிட்டு வேறு எங்கேயாவது ஸ்பாட் இருக்கான்னு நான் பார்க்குறேன், நிறுத்திட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து கார் வந்து எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு நானும் ஒரு 10 மினிட்ஸ் பார்க்குறேன், காலே வரல. அப்புறம் நான் கால் பண்ணி கேட்குறேன். அவர் சொல்கிறார், பக்கத்தில் எங்கேயுமே ஸ்பாட்டே இல்லை, கார் நிறுத்த முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் மட்டும் கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வந்து மனசே கேட்கல, ஏன்னா நான் வந்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கியிருக்கேன், அதனால் அவரும் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவர் வரலனும், சரி ஓகே நீங்கள் வந்து அப்போ ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கார் பார்க்கிங் நிறுத்துங்க, நாங்கள் கும்பிட்டு வரோம், இன்னும் ட்ரை பண்ணுங்கள், எதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு தடவை நாங்கள் சாமி கும்பிட்டாலும் நீங்கள் இன்னொரு தடவை இங்கே பிக்கப் பண்ண வரும்போது இன்னொரு தடவை நீங்கள் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போவும் அவர் ட்ரை பண்ணுறாரு.
எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே மட்டும் தான் கார் நிறுத்த முடிஞ்சுது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் பையனுமே அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு மனசே இல்லை. ஏன் வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு, வந்து நின்னதுக்கப்புறம் ஏன் வந்து அவனால் இங்கே கோயிலுக்குள்ளே இருக்க முடியல, சாமி கும்பிட முடியல அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சிட்டே இருக்கேன். ஆமாம், என்னன்னு தெரியலையே, ஏதோ இருக்குன்னு தெரியுது, என்னன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நானும் பையனை வந்து சாமி கும்பிட்டு வெளியே போகிறோம். வெளியே வரும்போது தான் ஒரு போர்டு நான் பார்க்குறேன். கடைசியாக நீங்கள் 24 மணி நேரத்தில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா நீங்கள் கோயிலுக்குள்ளே வர வேணாம், தயவுசெய்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்க்குறேன். எனக்கு வந்து அப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணுறேன். நான் வந்து நாங்கள் சாமி கொண்டு முடிச்சிட்டோம், எங்கே வரதுன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் நான் கோயிலுக்கு ஃப்ரண்ட்டில் வரேன், அப்படியே நீங்கள் வந்து ஏறிக்கோங்க, அந்த இடத்துல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நிறுத்தலாம், ஏறிக்கோங்க, அப்படியே போகலாம், நான் இன்னொரு தடவை வந்துக்கிறேங்கிறாரு. சரி அப்படின்ட்டு வர சொல்லி காரில் ஏறியாச்சு. ஏறினோன்னே நான் கேட்குறேன், நீங்கள் மதியானம் சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடு ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மத்தியானம் யாரோடையாவது சாப்பிடும்போது யாராவது வந்து சிக்கன் மாதிரி ஏதாவது கொண்டு வந்துருந்தாங்களா அப்படின்னா அவர் யோசிச்சுட்டு ஆமாம் யாரோ கொண்டு வந்தாங்க, அதுலேருந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, அதில் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை வந்து எனக்கு கோயிலையே எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த போர்டு பார்த்தோன்னே, நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எங்கேயோ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு, அதனால தான் கேட்டேன், அதனால தான் உங்களை வந்து கோயிலுக்குள்ளே வரவே விடலை சாமி, வந்ததும் ஏதோ ஒரு கருணையினால் உங்களுக்கே தெரியாததுனால வந்துட்டீங்க, மறந்ததுனால. ஆனால் வந்ததுக்கு நீங்கள் சாமி பார்த்துட்டு திருநீர் வச்சிட்டிங்க, அது போதும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருந்தா நீ வந்தே இருக்க முடியாது, நீங்கள் தெரியாமல் வந்ததுனால வந்துட்டீங்க, அதுக்கு மேலே போதும்ப்பா கிளம்புன்னு சொல்லி உங்களை சாமி அனுப்பிச்சிருச்சு. என்னன்னா அவருக்கே அப்புறம் அப்போ தான் புரிஞ்சுது. ஆமாம், மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் நான் கோயிலுக்கு வந்தால் அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கடவுள் வந்து இந்த மாதிரி தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்கிறது, பெரிய தண்டனைகள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா கடவுள் மாதிரி ஒரு இரக்கம் படைத்த கருணை உள்ளம் கொண்ட ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. நம்மலாம் வந்து அதுக்கு முன்னாடி, அந்த கருணைக்கு முன்னாடி நம்மலாம் அப்பாற்பட்டவர்கள். நம்மலாம் ஒரு புழு மாதிரி. நம்மளோட மைண்டு, நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட செல்ஃபிஷ்னஸ், கன்னிங்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நம்மலாம் வந்து அற்பப்பதர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து அவர் கண்டிப்பாக ஒரு கருணை உள்ளத்தோடு என் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணார். ஆனால் அதுக்கு மேலே இருக்க விடலை, போதும் அப்படின்னு சொல்லி கிளப்பிட்டாரு. இது ஒரு விஷயம். ஸோ கோயிலுக்கு போகும்போது முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது, அந்த கோயிலில் தான் சில பேர் என்ன பண்ணுவோன்னா, நேற்று நைட்டு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு காலையில் கோயிலுக்கு போவாங்க. அது வந்து உண்மையாக எனக்கு தெரியலைங்க, அது வந்து சரியாக தப்பா அப்படின்னு தெரியல. பட்டு நான் இந்த கோயிலில் பார்த்த வரைக்கும் 24 மணி நேரம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா, நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு பிளட்டு ஃப்ளஷ், அதை தான் நம்ம ஒரு மீட்டுங்கிற விஷயத்தை தான் நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றோம். அதில் எந்த தப்பு கிடையாது. ஆனால் அது நம்மளுடைய குடல்லையே இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த போர்டு வச்சு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இது என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. இது வந்து கோயிலில் வச்சுருந்த வச்சு நான் சொல்கிறேன். அதனால் மேபி அந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு விஷயத்தினால தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லுங்கள். அதில் வந்து சில நல்ல ஒரு கமெண்ட்ஸ், நல்ல ஒப்பீனியன் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். சரி, இப்போது விரதம் டைமில் நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா நிறைய பேர் கேள்வி இதுதான். இப்போ மெயினாக அந்த 48 நாள் 21 நாள் அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம குக் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது. பட் நம்ம வந்து குக் பண்ணலாம், ஃபேமிலிக்காக குக் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் குக் பண்ணணும். அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ண வேணாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. எப்போவுமே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை பூஜை தான், நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் அடுத்த நாள் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக வீடை துடைச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இது வந்து மற்றவங்களுக்காக குக் பண்ணும்போது. அப்புறம் சில சமயம் முட்டை சாப்பிட்லாமா, பரோட்டா சாப்பிட்லாமா, ஏன்னா அதிலலாம் வந்து கேக் சாப்பிட்லாமா, பரோட்டா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முட்டை வந்து தனியாக, அதுவும் நான்வெஜ் தான், கண்டிப்பாக முட்டையும் நான்வெஜ் தான். அதனால் முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம ஏன்னா முருகப்பெருமானை கும்பிட்ற எல்லாரும் வந்து வேல்மயில் சேவலும் துணை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து அந்த முட்டை உங்களுக்கே புரியும். அதனால் வந்து நம்ம அந்த முட்டையை அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அந்த 48 நாளும் நீங்கள் எத்தனை நாள் விரதம் எடுக்கிறீங்களோ அத்தனை நாளும்.
சில பேர் வந்து எனக்கு கேக்கில் முட்டை சேர்த்துருப்பாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். சில சமயம் பரோட்டாலையும் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நார்மல் பரோட்டாவில் கூட சேர்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நமக்கு நிறைய ஃபுட்டில் நமக்கே தெரியாமல் வந்து சேர்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம இது தெரியாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்ம வந்து அந்த நாளை இது வச்சு எனக்கு நிறைய இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க, தெரியாமல் கேக் சாப்பிட்டேன், இப்போ அந்த நாளை கணக்கில் வச்சுக்கலாமா இல்லையா, நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமான்ட்டு. பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து நான் முட்டை கூட கேக்கு கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் எடுத்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம முட்டை இல்லாத ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு, நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆனால் தெரியாமல் நான் சாப்பிட்டேன், எனக்கு இப்படி ஒரு ஐட்டம் சாப்பிட்டேன் அது இருக்குமானே எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கவலையே படாதீங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் நடந்த மாதிரி தான். கடவுள் மிகப்பெரிய கருணை உள்ளம் கொண்டவர். நீங்கள் 48 நாள் விரதமாக இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் தெரியாமல் ஒரு சில தவறு நடந்தால் அதுக்காக நீங்கள் வரி பண்ணிக்கவே வேணாம். நீங்கள் வந்து தாராளமாக அந்த நாளை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஆக்சுவலாக கேக் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான், பட் தெரியாமல் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நீங்கள் அது ரொம்ப குழப்பிக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்ணுறது, ஏன்னா இது ரொம்ப சாதாரணமான விஷயம் வந்து நடக்கக்கூடியது. அதனால் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கேக் சாப்பிட்டா வீடெல்லாம் துடைக்கணுமா அதெல்லாம் கூட என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற டேப்லெட்டில் கூட எந்த டேப்லெட்டில் என்ன அனிமல் ப்ராடக்ட்ஸ் கலந்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம். நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து உங்களுக்கே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. இது மாதிரி நிறைய கேள்வி வரதுனால சொல்கிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் வந்து போடுங்க. இன்னொரு விஷயம், வீட்டில் யாராவது மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் குக்கே பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். எக்கு கூட குக் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்காக கூட குக் பண்ணக்கூடாது மாலை போட்டிருந்தா. அதான் நம்மளோட விரதத்தோட தீவிரம் அதிகமாக இந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே போகணும். இதுதான் நான் சொல்ல வருது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.